ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி சேனல் இன்சர்ட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் டவுட் வந்து அதாவது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் மறக்காமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகேவா? சவுண்ட் இன்ஜினியரிங் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சவுண்ட் இன்ஜினியரிங்க்கு பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சவுண்ட் இன்ஜினியரிங் நீங்களும் படிக்கலாம். மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேனல் இன்சர்ட் அப்படின்றது ஒரு போர்டுக்கும் ஒரு மாதிரி பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் இன்சைட்ன்றது பேக் சைடில் இருக்குது. சரிங்களா? 8 சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சேனல் இன்சைட்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து இந்த சேனல் இன்சைட் கொடுத்துருக்க நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக எதனா ஒரு எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதற்கான போர்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து சேனல் இன்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வேணும். அந்த எஃபெக்ட்ஸ் வந்து டிலேவாக இருக்கலாம், ரிவர்பாக இருக்கலாம், இல்லை கம்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை கேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சேச்சுரேஷன் டிஸ்டார்ஷன் கொடுக்குற எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் எதுவுமே உங்கள் போர்டில் இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு கியர் பாக்ஸ் வாங்கி அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். அந்த பர்டிகுலர் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் போர்டில் வந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்குது. போதுமான அளவுக்கு டிலே இருக்குது, ரிவர்ப் இருக்குது, கம்ப்ரெசர் இருக்குது, EQ கம்பல்சரி எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சோர்ஸை வச்சு அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எல்லா எஃபெக்ட்ஸும் இதில் இருக்கிறனால எங்களுக்கு தனியாக வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கியர் பாக்ஸ் வந்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா தனியாக நீங்கள் ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சு ஒரு கியர் பாக்ஸ் வாங்குறீங்கன்னா அதோட காஸ்ட்டே வந்து மினிமம் வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 20-30 வரைக்கும் போகும். ஸோ அதனால் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் இருக்கிற சோர்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். சேனல் இன்சர்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. எக்ஸ்டர்னலாக எதனா ஒரு இண்டிவிஜுவல் சேனலுக்கு நீங்கள் எஃபெக்ட்ஸை சென்ட் பண்ணணும்னா அதற்கான போர்ட்டு தான் சேனல் இன்சர்ட். இதுதான் சிம்பிளிஃபைடான ஒரு டெஃபினேஷன். சரிங்களா? இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி கேபிள் வேணும். உங்களுக்கு ஒரு கேபிள் கனெக்டர் வந்து கம்பல்சரி வேணும். அது வந்து ஸ்ப்ளிட்டராக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மோனோவாக இருக்கணும். ஸோ இது வந்து பாருங்கள், இது ஒரு மோனோ, அதுக்கப்புறம் இது ஒரு மோனோ, மொத்தம் 2 மோனோ இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 மோனோவும் கனெக்ட் ஆகி ஒரு ஸ்டீரியோ கேபிள் இருக்கணும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோனோ கேபிள் தான் இருக்குது. இதுதான் எங்ககிட்ட இருக்கிறதே. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஸ்டீரியோவாக இருக்கணும், அதாவது TRSஆக இருக்கணும். இது TS கேபிள்னா TRSஆக இருக்கணும். ஒரு பக்கம் ஸ்டீரியோ இருக்கணும், ஒரு பக்கம் மோனோ கேபிள் இருக்கணும், TSஆக இருக்கணும். ஸோ இந்த TRSலேருந்து இந்த 2 கேபிள் வந்து கம்பல்சரி பிரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கேபிள் இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் பாசிபிள் இது வந்து பண்ண முடியறதுக்கான பாசிபிள். அதனால இந்த கனெக்ஷனே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். ஸோ எங்கிட்ட ஸ்டீரியோ இல்லாதனால ஒரு பக்கம் ஸ்டீரியோ கனெக்ட் பண்ணும், அந்த ஸ்டீரியோலேருந்து ஒரு 2 மோனோ போகணும். சரிங்களா? 2 மோனோ போகணும். இதுதான் ஸோ சிம்பிள் டெஃபினேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு எஃபெக்ட்ஸ் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஃபெக்ட்ஸ் கியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து DI பாக்ஸு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஜஸ்ட் இது எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதில் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் கியர் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு அந்த அதுக்குள்ள ஒரு அவுட்புட் இருக்கும். சரிங்களா? அந்த இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் நீங்கள் வந்து இந்த மோனோ கேபிள் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த ஸ்டீரியோ வந்து இந்த சேனல் இன்சர்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் சேனல் இன்சர்ட். நான் முன்னாடியே காட்டணும் பார்த்தீங்களா, சேனல் இன்சர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஜஸ்ட் இது வந்து ஸ்டீரியோ கேபிள்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீரியோ கேபிளை நான் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது DI பாக்ஸு. ஆக்சுவலாக இது எஃபெக்ட்ஸ் பாக்ஸ்னு சும்மா நினச்சி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதோட டிலே பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் கம்பல்சரி இன்புட்டு அண்ட் அவுட்புட்டு கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இன்புட்டை இதில் கொடுத்துருங்க, ஒரு அவுட்புட்டை ஜஸ்ட்டு இதில் கொடுத்துருங்க. ஒரு இன்புட்டை இதுலேயும் ஒரு அவுட்புட்டை இதுலேயும் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனல், ஸோ இதை நான் இங்கே வச்சிடுறேன். இதை வச்சுட்டு ஸோ இந்த பர்டிகுலர் சேனலில் தான் நான் வந்து இந்த பாருங்கள், இந்த பர்டிகுலர் சேனலில் தான் நான் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே மைக் இன்புட் கொடுத்துட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாகவே அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும்னா அந்த பல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சே வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் வருது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே ட்வீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சேனலுக்கு மட்டும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் வச்சிருக்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நாங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா எஃபெக்ட்ஸும் போதுமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு சின்னதான ஒரு மிக்சர் தான், 16 சேனலு. அதுவும் இல்லாமல் மிடாஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறமா வந்து நிறைய எல்லா டிஜிட்டல் மிக்சர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறனால
அது மட்டும் தனியாக கியரை கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் எங்களுக்கு வந்து இப்போ தேவைப்படலை, ஏன்னா எல்லா எஃபெக்ட்ஸும் இருக்கிறனால. ஆனால் இந்த சேனல் இன்செர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. டெஃபினட்டாக இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏன்னா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்னா வேறு எதனா எஃபெக்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து நேரடியாக பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கம்பல்சரி எடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு போடுங்க, புரியலை அப்படின்னா நோன்னு போடுங்க. ஸோ ஃபர்தராக ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா?